இப்போ நம்ம கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம். பட் ஒருத்தர்கிட்ட 56,000 கோடி ரூபாய் இருந்தோம், அவர் கடைசியில் வந்து ஜீரோல வந்து நின்னாரு. 2008ல் உலகத்திலே 6வது பணக்காரராக இருந்தவர் எப்படி இவ்வளோ பெரிய லாஸ் ஆனாரு? இவரை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த வீடியோ. துருபாய் அம்பானி இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வைஃப் 2 பசங்களுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துறாங்க. இப்போ அனில் அம்பானி கிட்ட 56,000 கோடி இருக்கு. முகேஷ் அம்பானி தனியா ஒரு ரூட்ல போயிடுறாரு, இவர் தனி ரூட்ல போயிடுறாரு. அனில் அம்பானி தன்னோட ரிச்னஸை காட்டுறதுக்காக ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டர்ல போவாரு. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் டின்னர் சாப்பிடுவாரு. ஹாலிவுட்ல தனியாக ஒரு ஃபிலிம் ஃபேக்டரி உருவாக்கி அங்க படம் எடுத்தாரு. 2004-2006 டைம்ல இவர் ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு. அப்போ பொலிட்டிஷியன்ஸ்க்கு தேவையான படத்தெல்லாம் பாரி அரைச்சாரு. ஒரு ஃபேமஸான ஹிந்தி ஆக்ட்ரஸ் இறந்தப்போ அவங்களோட பாடியை கொண்டு வரதுக்காக தன்னோட பிரைவேட் ஜெட்டையே சென்ட் பண்ணாரு. 7,000 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய ஷிப்பை வாங்கிட்டு அதை வெறும் 800 கோடிக்கு சேல் பண்ணாரு. இப்படி தான் கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம செலவு பண்ணிட்டு பிசினஸ்ல கோட்டை விட்டாரு.